நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. இந்த விதை தான் வாங்கி போட்டிருக்கிறேங்க. கீரை விதை எப்படி விதைக்கிறது, எப்படி கொள்முதல் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாருங்க. நம்ம அந்த பதிவை தான் போட்டு விட்றோங்க. இந்த மாதிரி தானுங்க நம்ம மண்ணில் கலந்துக்கணும். இந்த விதைய மண்ணில் கலந்தா தானுங்க உங்களுக்கு எச்சு போகாது, அளவாக காட்டுக்கு பளபளன்னு வருங்க. இப்படி கலக்கி நம்ம எந்த அளவுக்கு பாத்தி பிடிச்சிருக்கிறோங்களோ அந்த அளவுக்கு கலந்துக்கணுங்க. கலந்துட்டுங்கன்னா மண்ணில் கலந்து போட்டுங்கன்னாத்த கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. இல்லாட்டி எச்சா போயிருங்க. எச்சா போச்சுங்கனாலுமே நம்ம செடி நல்லா வராதுங்க. இந்த கம்பெனி தானுங்க. இந்த கம்பெனி விதை தான் வாங்கி போட்டிருக்குறேங்க. ஆனால் நல்ல முறைக்கு இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நம்ம விதைக்கிறோம். நண்பா பார்த்துக்குங்க, எப்படி விதைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு. நீங்கள் எந்த அளவுக்கு பாத்தி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கீரை விதை கலந்து ஒரு தாட்டு போட்டிங்கன்னா எச்சா போனாலும் அப்புறம் அடுத்த தாட்டு போடும்போது நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அளவு வச்சுக்குங்க. அளவு வச்சிட்டிங்கன்னாத்த உங்களுக்கு தண்டு கொஞ்சம் ஊக்கமாக வரும். பளபளன்னு இருந்தால் தான் தண்டு ஊக்கமாக இருக்குங்க. கொஞ்சம் எச்சா போச்சுங்கன்னா பாதி முளைச்சிருக்கு, பாதி பெருசாயிரு. இப்படி இல்லை பிரச்சனை வேண்டாங்க. இப்போ இந்த 7 பாத்திக்கு போடணுங்க. பார்த்து நீங்கள் பார்த்துக்குங்க நண்பா. இப்படித்தான் பண்ணணும். விவசாய சிறுகீரை இப்படித்தான் மண்ணில் கலங்கி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வருங்க. எச்சா போச்சுங்கன்னா அடுத்த கெடுவிலேருந்து ஒரு அளவாக பண்ணிக்கங்க. இந்த 7 பாத்திக்கு போட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டிங்கன்னா 3 நாளில் முளைச்சிருங்க. 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணும். தண்ணி கட்டினீங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணுங்க. பார்த்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும். காட்டில் சத்து இல்லைக்குன்னு ஒரு உப்பு கரைச்சி விடணுங்க. இன்றைக்கி இந்த விதை போட்டு நம்ம இன்றைக்கே கீறி விட்டு இன்றைக்கே தண்ணி கட்ட போகிறோங்க. தண்ணி கட்டி விட்டுங்கன்னா ஒரு 3 நாளில் முளைச்சிக்கு. 3 நாள் கழித்து நம்ம அப்புறம் ஒரு தண்ணி கட்டலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த கலக்கி வச்ச மண்ணோட கீரை விதை மூஞ்சி வச்சுங்க. ரெண்டாவது நம்ம எவ்வளோ கலக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டு கலக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே இப்படி தானுங்க நண்பா கீரை விதை விதைக்கிறது. நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் சரி ஒரு விலாவரியாக போட்டுடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்துக்குங்க. நீங்கள் விவசாயம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி தெரியலிங்கன்னா இப்படி போட்டு நீங்கள் பாருங்கள். செலவில்லாத சீக்கிரம் 22 நாளில் லாபம் பார்த்துடலாங்க. அதுபோக மற்ற வேலைக்கு போகிறப்பல இருந்தாலும் போய்க்கலாங்க. ஒரு 2 சிறகு போட்டாங்கன்னா இது ஒரு செலவுக்காகு. காட்டுக்குள்ளேயும் வேலை செஞ்சுக்கலாம். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குங்க, நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். குமிஞ்சு போடு, கொஞ்சம் காற்றுக்கு போயிரு.
காய் நீங்கள் விடுங்க, மோட்டரெல்லாம் விட முடியாது. பொறுமையாக தான் வரும். அந்த ஒரு செரவை எப்போ பிடிச்சி தரீங்க? அதில் ஊரா செங்கீரை ஓடணுங்க. ஆ தண்ணி வரது முடிஞ்சிருச்சுங்க. தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்குது. கீரை விதை போட்டதையும் தண்ணி விடுறேங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. அதனால் இப்போ தண்ணி கட்டிட்டிங்கன்னா சாயங்கால நேரம் ஒரு நாள் முன்னாடியே வந்துடுங்களா. எல்லாம் பாத்தி கீரை போட்டு விட்டாச்சுங்க. நம்ம எந்த சோட்டு பாத்தி பிடிக்கிறோங்களோ அதுக்கு தேவை முடிஞ்சிடுச்சு. எத்த சோட்டு பாத்தி பிடிக்கிறோங்களோ அதுக்கு தேவையான அளவு நம்ம கீரை கலந்துக்கணுங்க மண்ணில். பார்த்தீங்களா தண்ணி போயிட்டுருக்குது. கம்மியாக தான் போகுதுங்க. தண்ணி கம்மியாக இருக்குதுங்க. தொட்டியில் விட்டு தான் விடுவோம் போர் தண்ணி. பார்த்தீங்களா கையோட பாத்திக்குள்ளேயே போயிடுச்சு. மெதுவாக தான் போகுங்க தண்ணி. கீரை விதை எப்படி போடுறதுன்னு ஒரு நண்பர் கேட்டுருந்தாருங்க. பாத்தி பிடிச்சோம், கீரை ஓட்டு விட்டாச்சு. கீரை நம்ம பாத்தி எச்சோடு பிடிக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கீரை கலந்துக்க முடியுங்க. 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணும் பலன்னு. காட்டில் சத்து இல்லைங்கன்னு ஒரு உப்பு கரைக்கணும். சத்து இருந்தால் வேண்டியது இல்லைங்க. பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் வருதுங்க. கரிகாலம் நிற்கிறான் பார்த்தீங்களா. அவனை போய் ஓட்டருக்கு போகணுங்க. சரி நம்ம லைவை முடிச்சுக்கிறேன்னு. அது லைவுங்கிற இவ்வளோதானுங்க கீரை விதை போடுறது. நீங்கள் போட்டு விடுங்க. பாருங்கள் இது ஒரு 3 நாளைக்கு முன்ன போட்டது காட்டுறேன்னு இருங்களே. இது ஒரு தண்ணி தான் கட்டணுங்க. ஒரு தண்ணி கட்டியாச்சு. பார்த்தீங்களா எப்படி முளைச்சிருக்குதுங்கன்னு. இல்லை கீரை விதைங்க. பாருங்க கண்ணுக்கு தெரியாது, தெரியுதுங்களா. இன்னும் 2 நாள் போச்சுங்கன்னா நல்லா தெரியும். சரிங்களா. இங்கே ஒரு அளவுக்கு இருக்குது காட்டுறேன் பாருங்க. கீரை விதை எப்படி முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. 3 நாளில் 22 நாளில் பிடுங்கலாங்க. சரிங்க தண்ணி ஓடிட்டுருக்குது. அது மெதுவாக தான் பாயிங்க. அப்படியே தண்ணி கட்டிடுவாங்க. நான் போய் குதிரையை 2 ரவுண்ட் ஓட்டணும். சிறுகீரை விவசாயிங்கிறது இப்படித்தானுங்க. 22 நாள்லேயே காசு பார்த்துடலாங்க. அதுவாக கத்திரி செடி சாத்துக்கு குழம்புக்கு நம்ம வீட்டு செலவுக்கு ஆயிரு. நம்ம 2-3 குடும்பம் இருக்கிறோங்க. அது போக மிச்சத்தை கடைக்கு கொடுத்துருவோம். பாருங்களேன் பாருங்க நம்ம பார்ட்னர் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஒருத்தர் காணும். இங்கே ஒருத்தர் ஓட்டருக்கு போகணும். வர சொல்லி நிற்கிறாருங்க கட்டி வச்சு. சரி நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா பதிவு
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விதை சிறுகீரை போடுறதுன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார், எப்படி விதை விவசாயம் பார்க்குறதுங்க. சரி பாருங்களேன், அது பாட்டுக்கு அவி குச்சிட்ருக்குறாங்க. காடு தண்ணி பாஞ்சிட்ருக்குது. ஒரு 6 பாத்தி பாயணுங்க. மோட்ரு நாளைக்கு தான் இறவிங்க. அதனால் தொட்டியில் இருக்கிற தண்ணி கம்மியாக தான் வரும். தெரியுதுங்களா? மொல்ல போயிட்டுருக்குங்க. பாஞ்சு இவ்வளோதான் பாஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாக பாஞ்சதையுமே ஆஃப் பண்ணிடணுங்க. அடுத்தது மடை மாறிடணுங்க. சிறுகீரை இப்படி தான் எனக்கு போடுறது. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பார்த்துக்குங்க நண்பா. 5 பாத்தி பாஞ்சாச்சுங்க. 6வது பாத்தி பாஞ்சிட்டு இது ஒன்று 2-3 நாள் போச்சுங்கன்னா கீரை முளைச்சிக்கு. 6 பாத்தி பாஞ்சிருச்சுங்க. இன்னொரு பாத்தி இருக்குது, அதையும் கட்டி முடிச்சிருச்சுங்க. தண்ணி அதனால விதை போட்டதையும் தண்ணி விட்டுறணுங்க. தண்ணி விட்டுங்கன்னாத்தான் ஒரு நாள் முன்னாடியே வந்துடும். அது வேறுங்க, ஃபஸ்ட்டு 4 பாத்தி போட்டுட்டு இருந்தால் அது கீரை வந்துடுச்சு. இது 2வது பார்த்திங்கன்னா இப்போ 6 பாத்தி தண்ணி கட்டியாச்சுங்க. இன்னொரு 3 நாளில் முளைச்சிருங்க. இது பாருங்களேன், இப்படி தான் கீரை விதை போட்டு எடுக்கிறதுங்க. சீக்கிரம் லாபத்தை பார்த்துட்டு விட்டுருலாங்க. மற்ற வெள்ளாமையெல்லாம் பண்ணுங்கன்னா 3 மாதம் 4 மாதம் பார்க்கணுங்க. இது 22 நாள்லேயும் உங்களுக்கு கீரை பார்த்துடலாம் லாபத்தை. நண்பா, இப்படி தான் கீரை விதை போட்டு எடுக்கிறது. கீரை பார்த்துக்குங்க நண்பா. நம்மளுக்கு பெருசாக பேசலாம் தெரியாது, எப்படியோ ஒரு சைஸாக பேசிகிட்டு இருக்கிறோம்.